ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பூசணியோட பொரியல் தாங்க. இப்போ பாருங்க, பூசணி கொடி. இந்த கொடியில் இருக்கிற நம்ம குருத்தையும் அதோட இலை பூவெல்லாம் நம்ம பறிச்சுக்கிற போகிறோம். இதை பறிக்கிறதுனால சிம்படிச்சு வருங்க. பாருங்க, இந்த காயெல்லாம் தொங்குது. அதுக்கப்புறம் மஞ்சள் பூவையும் நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். சாதாரண கீரை மாதிரி இருக்காது, பூ மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பிடுங்கிட்டு வந்துட்டோங்க. இதை நம்ம ஃபஸ்ட்டு தண்ணியில் கழுவிக்கிறோம். ஃபஸ்ட்டு 2 தடவை நல்லா தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாம். அப்புறம் தான் நம்ம நறுக்க போகிறோம். ரெண்டு தடவை நம்ம கழுவிட்டோம். இப்போ நம்ம பொடி பொடியாக நம்ம இது இப்படி நறுக்கிறோம். இது குருத்து தான் நம்ம எடுக்கணும். இல்லாட்டி ஒரு இலை பெரிய இலை பிடுங்கக்கூடாது. இது எல்லாத்தையும் நம்ம பொடி பொடியாக நறுக்கிடுவோம். இப்போ நம்ம சட்டி அடுப்பில் வச்சுட்டோங்க. ஒரு கனமான பாத்திரம் தான் இது, மண் பாத்திரம். நீங்களும் கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றுறோம். இப்போ நம்ம இந்த கீரையை கழுவி வச்சு நறுக்கி வச்சிருக்கிறோம். இப்போ இந்த கீரையை நம்ம போட்டுறோம். கீரையை மூடி வைக்க கூடாது, இப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம இதுக்கு அரைச்சிட்டு வந்துடுவோம். தேங்காய் எடுத்திருக்கோம், பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம், கொஞ்சம் சீரகம். இதை போய் நம்ம ஒரு சுத்தி எடுத்துட்டு வர போறோம். கொஞ்சம் மஞ்சத்தூள். நம்ம ஒரு சுத்தி எடுத்துட்டு வர போறோம். இப்ப நம்ம கிளறி விடலாம். உப்பு போடுறோம், தேவையான அளவு உப்பு. நம்ம அரைச்சு வச்ச கலவையை போட்டுறோம். சும்மா கொஞ்சம் போல தண்ணி. நம்ம மூடி வைக்க கூடாது, இப்படியே வேகட்டும். இப்ப நம்ம கிளறி விடலாம். இப்போ நம்மளுக்கு தண்ணி நல்லா சுண்டிடுச்சுங்க. இந்த சமயம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
ஆஃப் பண்ணிட்டு இன்னும் கூட கொஞ்சம் தேங்காய் இன்னும் கூட நிறையா போடலாங்க. கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் இது செஞ்சு பாருங்க. ரத்த பொரியலாட்டமே இருக்குங்க. செம்ம டேஸ்டா இருக்குது. நீங்களும் கிடைச்சா செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். மற்றொரு பயனுள்ள வீடியோல சந்திப்போம்.